மாணவிகளுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் புதிதாக எங்கள் பள்ளியை சேர்ந்துள்ள சின்ன சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாணவிகளை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் அதாவது 25-26 கல்வியாண்டில் நம் பள்ளி மாணவிகள் பல சாதனைகளை பெற்று தேர்ச்சி சதவீதத்தையும் பள்ளிக்கு உயர்த்தி பெருமை சேர்த்துள்ளனர். அம்மாணவிகளுக்கும் அதற்கு ஊக்கமளித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் அனைத்து ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியில இந்த வருடம் 12ஆம் வகுப்புல 98% தேர்ச்சி, அதாவது 383 மாணவர்கள் தேர்ந்தெழுதுல 7 மாணவிகள் மட்டுமே தோல்வியை அடைந்துள்ளனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 7 மாணவிகளும் மீண்டும் தேர்வு எழுதி ஜூன் மாதத்தில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நம் பள்ளி மாணவிகள் யோகஸ்ரீ, ஆசிபா, லாவண்யா 3 மாணவிகளும் அரசு பள்ளி அளவில் திண்டுக்கல் மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்களையும் நம் பள்ளியை பெற்றுள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அரசு பள்ளியில எத்தனை பள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு 135 பள்ளி இருக்கு. அந்த 135 பள்ளிகள்ல முதல் 3 இடமே நம் பள்ளி மாணவிகள் தான். வேறு பள்ளிகளை சேர்ந்தவங்க யாரும் அந்த இடத்தை பிடிக்கவில்லை என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை பெற ஊக்கமளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தற்போது அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை விட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மிக மிக பெருமை அடையும் அளவுக்கு நம் மாணவிகள் பெற்றுத் தந்தார்கள். 287 மாணவிகள் எழுதியதில் நமது பள்ளியில் 8 மாணவிகள் மட்டுமே தோல்வியை தருகிறார்கள். 97% தேர்ச்சியை மாணவிகள் பெற்றுள்ளார்கள். அம்மாணவிகள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் நம் பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்ட அளவில் அனைத்து பள்ளிகளுமே, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், எய்டட் பள்ளிகள் சொல்லக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே திண்டுக்கல் மாவட்ட அளவில் முதல் இடத்தை பெற்று அம்மாணவி நமக்கு பெருமையை சேர்த்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாணவிக்கு ஊக்கமளித்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மனமாற வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அதுலயும் 8 பேர் ஃபெயில்னா அதுல 6 பேர் வந்து சிங்கிள் சப்ஜெக்ட் ஃபெயில். அந்த சிங்கிள் சப்ஜெக்ட் ஃபெயிலான 6 மாணவிகளும் தேர்ச்சி எழுதுறதா நமக்கு 99% நமக்கு தேர்ச்சி கிடைக்கும். இந்த சிங்கிள் சப்ஜெக்ட் ஃபெயிலை இந்த வருடம் மாணவிகள் தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 12ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவில் அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது நம் பள்ளி ஆசிரியர்கள் பலர் 100% தேர்ச்சியை அளித்து மாணவிகள் அனைவரையும் தேர்ச்சி பெற மிக கடுமையாக உழைத்துள்ளனர். அதில் அறிவியல் பிரிவை 12ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களும் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளனர். அதே மாதிரி தமிழ்ல எல்லாருமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். ராஜேஸ்வரி மேடம், மிஸ் சாருமதி தேவி, சாருமதி, தேன்மொழி, அழகர்சாமி இந்த 4 தமிழ்ல அனைத்து மாணவிகளையும் தேர்ச்சி அடைய வைத்துள்ளனர். ஆங்கிலத்தில் பிரேம்குமார், கண்மணி, ரேவதி இவங்க 3 பேரும் அனைத்து மாணவிகளையும் தேர்ச்சி பெற செய்துள்ளனர். மேத்ஸ்ல ஒரு மாணவி யோகஸ்ரீ சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து லாவண்யா மேத்ஸ்லையும் அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற உதவியுள்ளனர். லாவண்யா மற்றும் தங்கமணி
அடுத்து இயற்பியல் பாடத்தில் அழகிரிசாமி சார், சசிகலா மேடம் 2 பேரும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று வேதியியல் பாடத்தில் கெமிஸ்ட்ரியில் சி பழனிசாமி சார், அடுத்து பவளநாயகம் என்ற மிஸ் 2 பேரும் 100% தேர்ச்சியை கொடுத்திருக்கிறார். பயாலஜியில் அதாவது உயிரியலில் மகேஷ், இந்துமதி என்ற 2 ஆசிரியர்களும் 100% தேர்ச்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து மனையியல் பாடத்தில் ரூபி என்ற ஆசிரியை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற செய்து 100% கொடுத்துள்ளார். பொருளியல் பாடத்தில் உமா மகேஸ்வரி மேடம் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளார். அடுத்து அக்கவுண்டன்சி சொல்லக்கூடிய கணக்கு பதிவியல்ல நம் பள்ளி மாணவி அக்ஷயாஸ்ரீ என்பவர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சென்டம் எடுத்துள்ளார். அதற்கு உழைத்த பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கு ஜாகிரபி சொல்லக்கூடிய பாடத்துல விஜயகாந்த் சார் அவர்கள் அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற செய்து 100% தேர்ச்சி பெற்றுள்ளார். அடுத்து காமர்ஸ்ல கேபி கலைச்செல்வி அவர்கள் 100% தேர்ச்சியை கொடுத்து அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற செய்துள்ளார். ரத்தினகுமார் என்ற ஆசிரியர் கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடு 2 பாடங்களிலும் பயின்ற அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற செய்து 100% தேர்ச்சி சதவீதம் கொடுத்துள்ளார். அதே போல 10th நிறைய ஆசிரியர்கள் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளனர். தமிழ் பாடத்தில் மகுடீஸ்வரன் சார், மீரா மிஸ், மணிமேகலை மிஸ், மைக்கேல் சார், கிருஷ்ணவேணி மிஸ், வசந்தி மிஸ் இவங்க அனைவரும் தமிழில் அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற செய்துள்ளனர். ஆங்கில பாடத்தில் ராமகிருஷ்ணன் சார், ராஜ்குமார் சார், உமாபதி மிஸ், லதாமணி மிஸ் இவர்கள் அனைவரும் அனைத்து மாணவிகளையும் தேர்ச்சி பெற செய்துள்ளனர். சுகன்யா மிஸ், விமலா தேவி மிஸ், கௌரி மிஸ் இவங்க 3 பேரும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற செய்துள்ளனர். வி ராமலட்சுமி, ஆர் ராமலட்சுமி, செல்வராணி, திரிபுர சுந்தரி ஆகிய ஆசிரியர்கள் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளனர். நம் ஜெயஸ்ரீ என்ற மாணவி கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று நமது பள்ளியில்